நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கதிரேசன் ஆசைப்பட்ட மாரி இந்த ஒரு ரூ. 8,00,00,000 டெண்டர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இந்த சுடரி அவளுடைய சுயரூபத்த காமிக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாளா வந்துட்டு பதம் பார்த்துட்டு இருந்தது இந்த ஒரு நாளுக்காக தாங்க. இந்த ஒரு ரூ. 8,00,00,000 டெண்டர் மட்டும் கண்டிப்பா நம்ம சுடரி வந்துட்டு எடுத்துக்கிட்டாலான்னு கண்டிப்பா இந்த கதிரேசனும் ஒரு பக்கம் இந்த விஜயும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு இந்த ரேணுகான்ற பேர்ல வீட்டுக்குள்ள ஆடி படைச்சிட்டு இருக்காளே இந்த சுடரி அவகிட்ட ஏமாந்ததான் நினைச்சு ஆயிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம கதிரேசனுக்கு நம்ம மல்லிக்கும் இவ வந்துட்டு ரேணுகாவே கிடையாது, ரேணுகாவே இருந்தாலும் மனநிலை பாதிக்கப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் தாங்க இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இப்போ கூடிய சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா நம்ம கதிரேசன் இருந்துக்கிட்டு இவ உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம மகதானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு எல்லாம் அந்த ஒரு பணத்தை பற்றி அந்த ஒரு டாக்குமெண்ட்டை பற்றியும் இந்த ரேணுகா முன்னாடி வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதை வந்துட்டு இவன் அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்கிற இங்கே எல்லா உண்மையுமே இந்த ரகுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. என் மேலே வீட்டில் இருக்கிறவங்க சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாது, அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வருவா டெண்டருது, அதை மட்டும் நான் உனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்றேன், அதே மாதிரி ஒரு காப்பி ரெடி பண்ணி இந்த ஒரு வீட்டில் வச்சிடலாம், டூபியில் கட்ட ஒரிஜினலாக நான் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் நம்ம ரெண்டு பேரும். இவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாலும் அவங்கள வந்துட்டு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுட்டு இருக்காங்க இந்த சுடரி. ஆனால் அதுக்கு முன்னாடி பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவான் அப்படின்ற உண்மைக்கு உதாரணமாக இந்த சுடரியை நம்ம மல்லி கண்டுபிடிச்சி கையுங்காலமாக வந்துட்டு எல்லாரும் மத்தியில் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்களான்னா இந்த சுடரியோட சுயரூபம் வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சாலே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த சுடரியால் வந்துட்டு ரொம்பவே கெட்ட பேர் நம்ம மல்லிக்கு. நம்ம விஜயம் வந்துட்டு அளவு கடந்த காதலை நம்ம மல்லி மேலே செலுத்தாமல் இந்த சுடரு பக்கம் வந்து ஒரு நினப்பாகவே இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டியும் வந்துட்டு சுத்தமாக அந்த ஒரு வீட்டில் இருக்கவே பிடிக்காம ரொம்பவே வந்துட்டு டார்ச்சரை தாங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு விடுதலை கிடைக்க போகுதுன்னு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருக்க போகுது. ஆனால் நம்ம மனோகர் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக நம்ம விஜய் நம்ம மல்லி மட்டும் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்து நம்ம வெண்பாவுக்கு தம்பியோ இல்லை பாப்பாவோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த ஒரு ரூ. 8,00,00,000 டெண்டர் வந்துட்டு கண்டிப்பாக ஏமாற போகிறதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த கதிரேசனுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம். மல்லி நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இந்த ஒரு ரூ. 8,00,00,000 டெண்டர் இந்த இவ எடுத்துகிட்டு போயிட்டுப்பா, ஏமாத்திருப்பா, எப்படி வந்துட்டு உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணும், கண்டிப்பாக உனக்கு நான் வந்துட்டு பணம் கொடுத்தால உனக்கு நான் கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தாங்க நம்ம மல்லிக்கிட்ட வந்துட்டு ஒரு இது பண்ணுறாங்க இந்த கதிரேசன். நம்ம மல்லி மட்டும் இது ரேணுகாவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லாமல் விட்டு இருந்தால் இந்நேரம் வந்துட்டு எவ்வளோ ரூ. 8,00,00,000 பணத்தை கிட்ட ஏமாந்து ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம மனோகரன். அதே சமயம் நம்ம விஜய் வந்துட்டு ஆரம்பத்திலே பார்த்தீங்களன்னா இதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம பொண்டாட்டி இல்லை அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டு அதை கண்டுபிடிச்சிருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.